கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் முதல்ல 4, 5, 6ஆம் இடங்கள்ல இருக்கிறார். 5ஆம் இடத்துல அவர் நீச்சமானாலும் இந்த வாரம் குருவின் பார்வையில் இருக்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தோடு, அதாவது 23ஆம் தேதி, அடுத்த வாரத்தோடு வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி என்கின்ற உங்களை பிடித்திருந்த ஒரு மிகப்பெரிய அமைப்பு இப்போது விலகுகிறது. ஆகவே பெரிய சோதனைகளுக்கு அப்படியே எல்லாத்திலையுமே விட்டுட்டு படிப்படியாக முன்னேற்றத்திற்கு மட்டுமே தயாராகக்கூடிய ஒரு முதன்மையான ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடகராசியை சர்வ நிச்சயமா சொல்லாங்க. கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் படிப்படியாக விலகக்கூடிய தன்மைகள் வந்துடுது. இந்த வாரத்தில் எந்த நிலையிலையும் சந்திராஷ்டம நாட்கள் இல்லை. 4, 5, 6ஆம் இடத்துல அவர் இருக்கிறதுனால இதுவரைக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த ஹெல்த் இஷ்யூஸ் தீரக்கூடிய அமைப்பு. இதுவரைக்குமே கடந்த காலத்தில் ஏதேனும் கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள் இருந்தவர்களுக்கு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை அதற்கான நிவாரணம், நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை என சிறப்பு நன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக உண்டுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வாரத்தின் கடைசி நாட்களில் அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடம் எதையும் எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய இடம், வேலையில் கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கக்கூடிய இடம், தொழில் நல்லா இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இனிமே கடகராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஒரு கோர்ட்டு கேஸு போன்றவைகளில் ஏதானும் ஒரு நிலையில கடுமையான ஒரு அமைப்புல நான் மாட்டிக்கிட்டேங்க, எதுலையுமே எனக்கு இது வரைக்கும் சக்சஸே கிடைக்கலங்க என்கின்ற மாதிரியாக இருந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் கடுமையான வெற்றி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இப்போது வருகிறது. கடகராசிக்காரர்கள் இனிமே எதற்கும் பயப்பட தேவையில்லை. படிப்படியாக இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த அஷ்டமச்சனி விலகலின் மூலமாக எல்லா விதத்திலும் நன்மைகள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு நிலையில மிகப்பெரிய நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உண்டு. பெரியவர்களுடைய ஆதரவுகள், இதுவரைக்குமே அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த ஆதரவும் கிடைக்காதவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் நடக்க போகின்றன. குடும்பம் இணைய போகிறது, தொழில் நன்றாக இருக்க போகிறது, வியாபாரம் செழிப்பாக இருக்க போகிறது என அத்தனை நிலைமைகளையும் மிக முக்கியமான நன்மைகள் நடக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமா படிப்படியாக ஒரு 10-15 நாள்லேயே சில முன்னேற்றங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். கவலைப்படாதீங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்தே அப்படியே இனிமேல் நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை தெரியக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றம் இருந்த மிகப்பெரிய சுப வாரமாக அமைந்திருக்கிறது கடகத்திற்கு இந்த வாரம்.